அடுத்த கட்டத்திற்கு அபிமன்யுவை தயார்படுத்த தாமா மலையுச்சியில் காத்திருந்தார். அங்கு வந்த அபிமன்யுவிற்கு மோதிரத்தை திறப்பதை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். அபிமன்யுவும் அதை கற்றுக்கொண்டு மோதிரத்தை திறந்தார். மோதிரத்தை திறந்தவுடன் அதிலிருந்து பிரகாசமான வெள்ளை ஒளி ஒன்று வெளிப்பட்டது. அந்த ஒளி நட்சத்திரம் போல பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளி அவனது கண்களை எரிய வைக்கும் அளவிற்கு வலுவானதாக இருந்தது. அபிமன்யு தனது சக்திகளை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக் கொண்டான். அந்த ஒளியின் மத்தியில் ஒரு காகித துண்டு மிதந்தது. அபிமன்யு அந்த காகிதத்தை கைப்பற்றி அதை பிரித்து பார்த்தான். அதில் பிரகாசமான எழுத்துக்களில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள் இருந்தன. ஒரு மாயாஜால மிருகத்தை அடக்க வேண்டும். அந்த மிருகம் முதல் நிலை அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். மிருகத்தை அடக்கிய பின்னர் அதை சத்திரிய மன்றத்திற்கு எடுத்து வாருங்கள். அதன் வலிமையும் சக்தியும் தான் உங்கள் தரவரிசையை தீர்மானிக்கும். உங்கள் தரவரிசை 100க்குள் இருக்க வேண்டும். ஏனெனில் முதல் 100 தரவரிசையில் இருப்பவர்கள் மட்டுமே இரண்டாவது சுற்றில் தேர்ச்சி அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். மீதியுள்ளவர்கள் மிருகத்தை அடக்கினாலும் தரவரிசைக்குள் இல்லை என்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். மிருகத்தை அடக்க நீங்கள் எந்த முறையை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை நீங்கள்தான் பயன்படுத்த வேண்டும். வேறு யாரும் உங்களுக்கு உதவக்கூடாது. வேண்டுமென்றால் உங்களுடன் போட்டியில் பங்கேற்க சக போட்டியாளரின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி வேறு யாரையாவது நீங்கள் பயன்படுத்தினால் இந்த கடிதம் எரிந்துவிடும். பின்னர் நீங்கள் சத்திரிய மன்றத்திற்குள்ளேயே வர முடியாது என்று அந்த கடிதத்தில் இருந்தது. அதை படித்ததும் அபிமன்யு குழப்பமடைந்தான். அவன் தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, இது என்ன மாதிரியான சோதனை? நான் முதல் சக்கரத்தை திறந்த ஒரு சாதாரண வீரன். என்னால எப்படி ஒரு மாய மிருகத்தை அடக்க முடியும்? முதல் சக்கரத்தை திறந்த வீரனும் முதல் நிலை மாய மிருகமும் ஒரே மாதிரியான வலிமையா இருப்பாங்க. அப்புறம் எப்படி எங்களை மாதிரி வீரர்கள் அந்த மிருகத்தை அடக்க முடியும்? இது அநியாயம். இதுல வீரர்கள் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு என்றான். அதை கண்ட தாமா புன்னகைத்து, அபிமன்யு, இந்த சோதனையின் நோக்கம் இந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்கு இளம் தலைமுறை வீரர்களை உருவாக்குவது. சக்தி வாய்ந்த வீரர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் மாவீரர் போட்டிக்கு பெயர் கொடுத்தார்கள். அதில் இருந்து சுருங்கி சுருங்கி இப்போது 100 வீரர்களை மட்டும் தேர்ந்தெடுப்போம் என்று சத்திரிய மன்றம் கூறியிருக்கிறது. அந்த 100 பேரை அவர்கள் எங்கு அனுப்புவார்கள் தெரியுமா? அடர்ந்த காட்டில் மிருகங்கள் உலாவும் பகுதியில் அந்த வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். அப்படி இருக்கையில் அந்த காட்டில் வாழும் அளவிற்கு அவர்களுக்கு வலிமை இருக்க வேண்டாமா? அது காடு. ஒரு சிறிய தவறு கூட உயிரை எடுத்துவிடும். அதனால் இது போன்ற சோதனைகள் அவசியம். வெப்பத்தை தாங்காமல் வைரமாக முடியாது என்றார். அபிமன்யு தலையசைத்து, சரி, அப்படின்னா வேலையை இப்பவே ஆரம்பிக்கலாமா? இந்திரபுரியோட காட்டுப்பகுதிக்கு போவோமா என்று கேட்டான். இல்லை, அங்கு வேண்டாம். பெரும்பாலான வீரர்கள் அந்த பகுதியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களின் பாதுகாப்புக்காக அரச சேனையும் அங்கே இருக்கும். அப்படி இருக்கையில் நான் உனக்கு எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? அதோடு அங்கே கிடைக்கிற மந்திர விலங்குகள் எல்லாம் சாதாரணம்தான். அதிகபட்சம் 5ஆம் அல்லது 6ஆம் நிலை வரைதான் வளர முடியும். அப்படிப்பட்ட விலங்குகள் 6ஆம் நிலை வீரர் முன்னால் அவை எல்லாம் பலவீனமான விலங்குகளாக இருக்கும் என்றார். அதை கேட்ட அபிமன்யுவின் கண்கள் விரிந்தது. அவன் ஆச்சரியத்துடன் தாமாவை பார்த்தான். அப்படின்னா நாம எங்க போக போறோம் என்று கேட்டான். தாமா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, காளிமலைக்காடு என்றார். காளிமலைக்காடா என்று அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். ஆமாம், காளிமலையின் அந்த மர்மமான காடேதான். நாம் அங்கு செல்லலாம். அந்த இடம் உன் சக்திகளை வெளிக்காட்ட ஏற்ற இடமாக இருக்கும். அங்கு அடிக்கடி மழையும் மின்னலும் பெய்யும். அதுதான் நீ கற்றுக்கொள்வதற்கான குருகுலம். உன்னால் உன் சக்திகளை பற்றி நன்றாக அறிய முடியும். அதோடு அங்கு தெய்வீக மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை தாண்டி ஒரு ஆபத்து இருக்க முடியாது என்றார். அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து, ஆச்சாரியரே, காளிமலைக்காடு தடை செய்யப்பட்ட பகுதி. 3ஆம் நிலைக்கு கீழே இருக்க யாரும் அங்க உள்ள நுழையவே முடியாது என்றார். அதற்கு தாமா, அபிமன்யு, நீ ஒன்றை மறந்துவிட்டாய். மாவீரர் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் அனைவரும் இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் என்ன, அவர்களுக்கு அரசு சார்பில் எந்த உதவியும் வழங்கப்படாது. உனக்கு எப்படியும் அது தேவையில்லை. பின்னர் ஏன் பயப்படுகிறாய்? உன் ஆச்சாரியர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நான் இருக்கும்போது காளிமலையின் அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்தால் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாது என்றா. அப்படின்னா சரி, நாம இப்பவே புறப்படலாமா என்று அபிமன்யு ஆர்வமாக கேட்டான். புறப்படலாம். அதற்கு முன்னர் நாம் சில அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும். அவை அனைத்தும் கொஞ்சம் விலை அதிகம். உன்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா என்று கேட்டா. இதை கேட்ட அபிமன்யு, நேத்து வரைக்கும் இல்ல,
ஆனா என் பாட்டி நான் கிளம்பும் போது எனக்கு என் அப்பாவோட பொருட்களை கொடுத்தாங்க. அதுல அவரோட பவள அட்டை இருந்தது. அதுக்குள்ள நிறைய தங்க நாணயங்கள் இருக்கணும். ஒருவேளை அதுவும் பத்தலனா பிரம்மபுரியில இருக்கிற எல்லா கடைக்காரர்களும் எனக்கு நண்பர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் நான் நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சு கொடுத்திருக்கேன். அதனால எனக்கு கடன் கொடுப்பாங்க என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டதும் தாமா சிரித்துக்கொண்டே ஒரு காகிதத்தை எடுத்து அதில் தேவையான பொருட்களை எழுத துவங்கினான். எழுதி முடித்த பிறகு காகிதத்தை அபிமன்யுவிடம் கொடுத்துவிட்டு, இதில் இருப்பதை வாங்கிக் கொண்டு காளிமலை காட்டிற்கு வா. உள்ளே நுழையும் போது நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டத்தை கடந்து நீ தனியாக இருக்கும்போது நான் உன்னை வந்து சந்திப்பேன். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். யோகேந்திரர் நுழைவு வாயிலில் இருப்பார். சத்திரிய மன்றத்தில் செய்ததைப் போல இங்கேயும் வாக்குவாதம் செய்யாதே. ஏனென்றால் இங்கு உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் என்றான். தாமாவின் பேச்சைக் கேட்டு தலையாட்டிய அபிமன்யு அங்கிருந்து புறப்பட்டான். தேவபுரியின் ஆயுத சந்தையை நோக்கி அவன் சென்றான். 2வது சுற்று முடிய இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் அவன் ஒரு நொடியை கூட வீணாக்க விரும்பவில்லை. ஆயுத சந்தையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அனைத்து வீரர்களும் வேட்டைக்காக பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தன. அபிமன்யுவின் கண்கள் அங்கிருந்த ஒரு கடையின் மீது திரும்பியது. அபிமன்யு வேகமாக அந்த கடையை நோக்கி சென்றான். கடைக்காரர் ஒரு இளைஞனிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அபிமன்யு உள்ளே நுழைந்தான். அந்த கடைக்காரர் கொஞ்சம் தந்திரமானவர் மற்றும் நேர்மையற்றவர் என்று அபிமன்யுவிற்கு நன்றாக தெரியும். அதனால் பிரம்மபுரியில் இருக்கும் வெகு சிலரே பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கும் அந்த இளைஞன் பிரம்மபுரியை சேர்ந்தவன் அல்ல. அவன் வேறு எங்கிருந்தோ வந்திருந்தான். அவனோடு இன்னும் சில போர் வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மாவீரர் போட்டியில் பங்கேற்றவர்கள். மொத்தம் 5 பேருக்கு தேவையான பொருட்களை எடுத்து போட்டிருக்கேன். மறுபடியும் எல்லாத்தையும் என்னால் திருப்பி கொண்டு போக முடியாது. மொத்தம் 3500 தங்க நாணயங்கள். பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போ என்றா. எதிரே நின்ற இளைஞன், ஐயா, யாரோ என் பணப்பைய திருடிட்டாங்க. அதனால கொஞ்சம் விலைய குறைச்சு சொல்லுங்க என்றா. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் வேணாம். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லி கம்மி விலையில பொருளை வாங்கிட்டு வெளியில போய் அதிக விலைக்கு விப்பீங்க. சொன்ன பணத்தை கொடுக்கலனா நான் காவலாளிகளை கூப்பிட வேண்டி வரும் என்றா. அதை கேட்டதும் அந்த இளைஞன் பயந்தான். எங்கு இந்த பிரச்சனையில் தன்னை மாவீரர் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்து விடுவார்களோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது. அவனும் அவனது குழுவும் மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து இருக்கின்றனர். அவர்கள் உடையையும் அவர்களையும் பார்க்கும்போது அவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருப்பதைப் போல இருந்தது. இதைக் கண்ட அபிமன்யு முன்னால் வந்து, எத்தனை நாணயங்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டான். அதைக் கேட்ட கடைக்காரர் சத்தம் வந்த திசையை பார்த்தார். அபிமன்யுவை பார்த்ததும் அவர் சிரிக்க ஆரம்பித்தார். நீ இவங்களுக்கு பணம் கொடுக்க போறியா? முதல்ல உன் பொருள் வாங்குறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா? உளராம ஓரமா போய் நெல்லு என்றா. அதற்கு மேல் அபிமன்யு எதுவும் சொல்லவில்லை. அவன் தன் சேமிப்பு மோதிரத்திற்குள் தன் சக்தியை செலுத்தினான். அதில் இருந்து பவளத்தால் செய்யப்பட்ட அட்டை ஒன்று வெளியே வந்தது. அதை கடைக்காரரை நோக்கி நீட்டி, இவங்க எவ்வளவு தரணுமோ அதை இதுல இருந்து எடுத்துக்கோங்க என்றா. பவள அட்டைக்குள் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று அபிமன்யுவிற்கு தெரியாது. ஒருவேளை அது இந்த இளைஞர்களுடைய கடனை கட்டும் அளவிற்குத்தான் இருக்கும் என்றாலும் அதை நினைத்து அபிமன்யு கவலைப்படப் போவதில்லை. ஏனெனில் இது அவன் வாழும் ஊர். அவனால் எப்படியாவது பணத்தையோ அல்லது பொருளையோ பெற முடியும். ஆனால் இவர்கள் வெளியூரில் இருந்து வந்தவர்கள். இவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் இவர்களுக்கு உதவ அவன் தயங்கவில்லை. கடைக்காரர் ஏளனத்துடன் அபிமன்யு கையில் இருந்த அட்டையை வாங்கி பார்த்தார். பவளத்தால் செய்யப்பட்ட அந்த அட்டை தங்க நிறத்தில் பிரகாசித்தது. அதை திருப்பி பார்க்கும்போது அதில் ஒரு அரச முத்திரை இருந்தது. அதை பார்த்ததும் அவர் முகத்தில் இருந்த ஏளனம் மறைந்தது. பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்தார். அவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை அவரால் ஏற்க முடியவில்லை. யாராவது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் இருந்து கடன் வாங்கி வந்திருப்பான் என்று கூறி அதை அப்படியே விட்டு விட்டார். இப்போது கொடுப்பீர்களா என்று அபிமன்யு கேட்டான். பின்னர் கடைக்காரர் ஏளனத்துடன், எனக்கு என்ன கவலை? எனக்கு காசு வரப்போகுது, உனக்கு போக போகுது. கவலைப்படணும்னா நீதான் படணும் என்றார். 5 அடி உயரத்திற்கு 2 அடி அகலத்திற்கு அவர் கடையில் ஒரு கல் இருந்தது. அவர் தன் கையை அந்த கல்லின் மீது வைக்க அது பிரகாசமாக ஆரம்பித்தது. சாதாக்கள் மந்திரக்கல்லாக ஜொலித்தது. அதன் பிறகு அங்கிருந்த மந்திரக்கல்லில் அவர் அந்த அட்டையை வைத்தார். அவருக்கு தேவையான காசு அட்டையில் இருந்து அவர் மந்திரக்கல்லிற்கு வந்தது. ஆனால் அந்த மந்திரக்கல்லில் அட்டையின் இன்னும் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டியது. அதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். மந்திரக்கல் 20 கோடுகளை காட்டியது.
ஒவ்வொரு கோட்டிலும் 100 புள்ளிகள் இருந்தன. ஒவ்வொரு புள்ளியும் 10,000 நாணயங்களை குறிக்கிறது. அவருக்கு சில நொடிகள் ஒன்றும் புரியவில்லை. நான் தவறாக பார்க்கிறேனா அல்லது உண்மையிலேயே இவன் பணக்காரன் தானா என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு மேல் அவர் அபிமன்யுவை ஏளனமாக பார்க்க துணியவில்லை. அவர் நடுங்கும் கைகளுடன் அந்த அட்டையை அபிமன்யுவிடமே திருப்பிக் கொடுத்தார். அதற்கு அபிமன்யு, கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் சில பொருட்கள் வேணும், அதுக்கும் சேர்த்து பணத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சந்தையில ஒவ்வொரு கடையை பத்தி நல்லா தெரியும். அதுல இருக்கும் ஒவ்வொரு பொருளோட விலைய பத்தியும் தெரியும். சொல்லப்போனா நானும் இந்த சந்தையில ஒரு ஊழியர் தான். அதனால என்னை முட்டாளாக்க முயற்சி பண்ணாதீங்க என மிரட்டலாக கூறினார். கடைக்காரர் எதுவும் பேசவில்லை. அபிமன்யு கேட்ட பொருட்களை அவர் வரிசையாக எடுத்து வைக்க ஆரம்பித்தார். அனைத்தையும் வாங்கி அதை தனது தந்தையின் சேமிப்பு மோதிரத்திற்குள் பாதுகாப்பாக வைத்தான். அவன் முகம் முழுக்க புன்னகை நிறைந்திருந்தது. அட்டையை திரும்ப வாங்கிக் கொண்டு அவன் கடையில் இருந்து வெளியேறினான். அப்போது அவன் பொருளை வாங்கிக் கொடுத்த அந்த இளைஞன் அவனை நோக்கி வந்தான். ஒரு நிமிஷம் என்றான். அபிமன்யு திரும்பி அவனை பார்த்தா. என்னாச்சு, வேற ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன், நீங்க தானே சத்திரிய மன்றத்தில் குழப்பத்தை உருவாக்கி கள்ள உடைச்சது? 10 பேர் உங்களை சுற்றி நிற்கும் போது பயமே இல்லாம அவங்கள பந்தாடினதை நான் பார்த்தேன். அற்புதம், உங்க தாக்குதல் எல்லாம் அற்புதமாயிருந்தது என பிரமிப்பாக பேசினான். அதை கேட்டவுடன் அபிமன்யு முகத்தில் புன்னகை தோன்றியது. இதற்கு முன்னர் அவன் மற்ற வீரர்களைப் பற்றி இப்படி பேசுவதை கேட்டிருக்கிறான். அவனும் பேசியிருக்கிறான். ஆனால் முதல் முறை அவனை பற்றி ஒருவன் இப்படி பேசுவதைக் கண்டதும் அவனுக்குள் உள்ளுக்குள் ஆனந்தமாக இருந்தது. அந்த இளைஞன் அபிமன்யுவை நன்றியுடன் பார்த்து, சகோதரரே, நீங்க எங்களுக்கு 1800 தங்க நாணயங்கள் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பேரையும் முகவரியையும் சொல்ல முடியுமா? நாங்க நிச்சயமா அதை உங்களுக்கு திருப்பி தருவோம் என்றான். அதற்கு அபிமன்யு, என் பெயர் அபிமன்யு, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். அதோட நீ என்ன அவ்வளவு மரியாதையா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாம எல்லாம் ஒரே போட்டியில பங்கேற்கும் கூட்டம் தான் என்றா. அதை கேட்ட இளைஞன் சிரித்துக் கொண்டே, நான் கலிங்கபுரியைச் சேர்ந்த துருவன். இந்த போட்டியில பங்கேற்று புதிய அனுபவத்தை பெறலான்னு வந்தேன். இவங்க எல்லாம் என் தோழர்கள். இது பவானி, அது உத்ரா, அது குமரன், அப்புறம் இவன் சுதேசன். நாங்கள் காளிமலை காட்டை நோக்கி போறோம். அங்க போறதுக்கு எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்டான். இதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பித்தான். இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லவங்களா தான் தெரியுறாங்க. இவங்க என் நண்பர்களாக நினைக்கிறாங்க. நானும் நண்பனாகத்தான் ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாம இவங்களோட போனா யோகர் கண்ணுல சிக்காம உள்ள போயிடலாம் என்று முடிவெடுத்தான். பின்னர் அபிமன்யு துருவனை பார்த்து, நானும் அங்கதான் போறேன், வாங்க ஒன்னா போலாம் என்றான். அந்த காட்டுக்குள்ள தனியா போறியா? உன் நண்பர்கள் யாரும் உன் கூட வரலையா என துருவன் கேட்டான். அதற்கு அபிமன்யு, எப்பவும் தனியா தான் போவேன், அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்றான். அதை கேட்டதும் துருவன் ஒரு கணம் திடுக்கிட்டான். பின்னர் சத்திரிய மன்றத்தில் அபிமன்யு நிகழ்த்திய ஆட்டத்தை யோசித்து பார்த்தான். இவன் எப்போது என்ன செய்வான் என்று தெரியாது. அதனால் இவன் தனியாக செல்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்று முடிவு செய்தான். பின்னர் துருவன் அபிமன்யுவை பார்த்து, நண்பா, இன்னைக்கு நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்ட. இதுக்கு கைமாறா உனக்கு உதவி தேவைப்படும் போது நிச்சயம் நான் உனக்கு துணையா நிப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு என்றா. ரொம்ப நன்றி நண்பா, இப்ப கிளம்பலாமா என்று அபிமன்யு கேட்டான். அனைவரும் காளிமலை காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்தனர். போகும்போது தங்கள் கதைகளை பேசிக்கொண்டே சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் காளிமலை காட்டின் எல்லையை அடைந்தனர். அப்போது ஒரு முதியவரும் சில வீரர்களும் அவர்களின் பாதையை தடுத்தனர். அந்த முதியவர் மட்டும் காற்றில் பறந்து வந்து அபிமன்யுவிற்கு முன்னால் தரையிறங்கினார். அபிமன்யுவை தடுத்து நிற்க வந்த அந்த முதியவர் யார்? அவரை பார்த்தவுடனே ஏன் அபிமன்யுவின் மனதில் ஒரு சின்ன பயம் ஓடியது. காளிமலை காட்டுக்குள் செல்லும் முன் இன்னும் என்ன ஆபத்து அவர்களுக்கு காத்திருக்கிறது? என்னென்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.